நமசிவாயம் நமசிவாயம். அன்பு பக்தர்களே, மார்கழி மாத ராசி பலன்கள். பொதுவாக இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது. அடியனுடைய உபாசனை தேவதை, என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன். பிரபஞ்சம் வாராகியின் வசமானது. நாம பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி பலன். எத்தனை மாசங்கள் இருந்தாலும் அந்த எல்லாருமே வாழ்க்கையில பெரியவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சமாவது புண்ணியம் பண்றா, கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு, வெறும் பாவத்தையே பண்ணாத, ஆனால் நீ கொஞ்சமாவது ஏதேனும் ஒரு தான தர்மம்னு கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ, அதை உன்னை காப்பாற்றும் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவங்களால நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது. மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம். அப்போ மற்ற மாதங்கள்லாம் பாவத்தை செய்யக்கூடியதா சாமின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ புரட்டாசி மாதம் ரொம்ப உயர்ந்ததாச்சு, அதுவும் கொஞ்சம் நல்ல மாதம் தானே, அது பித்ருக்களுக்கு உடையது, அது இன்னும் வசதியானது. ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது, புண்ணியமான மாதம். சார், ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட வராது, ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மக்கிட்ட வராங்க, ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, அவங்களுடைய துன்பத்தை சொல்கிறார்கள், தற்சமயம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை சொல்கிறாங்க. ஜாதகம் பார்க்குறோம், நம்ம என்ன சொல்லுவோம், சார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க, அல்லது இந்த ஆலயம் சென்று வாருங்கள், இங்கே போய் தீபம் போடுங்க, இல்லை இங்கே உட்காந்து போய் அழுதுட்டு வாங்க. இப்போ பரிகாரம் சொல்லி கொடுக்குறோம். அந்த பரிகாரம் எதை சார்ந்ததுன்னா ஆலயத்தை சார்ந்தது. அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். ஸோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி. அற்புதமான நாள். ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில் வருது, 28 தேதிக்கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி. அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட பெருமாளுடைய பெரும் கருணையினாலே, மகாவிஷ்ணுடைய பெரும் கருணையினாலே, கிருஷ்ண பரமாத்மா ராமர் அவனுடைய பெரும் அனுகிரகத்தோடு பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது. அதே போல் ஆடல் அரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்த்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம், அதுவும் மார்கழி கடைசி 29 தேதி கிட்ட வருது. ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம். அதே போல ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை அன்றைய தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி. அப்போ பேர் தான் மார்கழி மாதமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்தில் இருந்தும் அந்த கர்மாக்கள் இருந்தும் ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம், வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 16ஆம் தேதி முதல் மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 11ஆம் தேதி வரலும் கிரகமாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது. மார்கழி 1லேருந்து மார்கழி 11 வரலும் கிரகமாளிகா யோகம். என்ன சாமி கிரகமாளிகா யோகம்னா, வரிசையாக கிரகங்கள் அமைந்திருப்பது. துலாம் விருச்சிக ராசியிலிருந்து மீன ராசி வரை 5 பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தார் போல அற்புதமாக அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான், கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார், அதோடு கூட கன்னியில் கேது, புதன் பகவான் விருச்சகத்திலும், சுக்கிர பகவான் மகரத்திலும், சூரியன் தனுசு ராசியிலும், சனி கும்பம், மீனத்திலே ராகு. அப்போ முதல் 15 நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு.
யாரெல்லாம் இந்த முதல் 15 நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ, காலம்பரம் 4 மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ, தீபம் போகிறீங்களோ, யார் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு வரீங்களோ, நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். கிரக அமைப்பு அப்படி இருக்குது, நான் சொல்லலைங்க. இதெல்லாம் ஜோதிட சூக்ஷ்மங்கள், இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஜோதிட ரகசியங்கள். நான் என்ன சாமி பண்ணணும், வெற்றி பெறணுமே, நான் ஜெயிக்கணுமே, நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே, நான் ஜெயிக்கணுமாச்சே சாமி, என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படின்னு நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் 11 நாட்கள் தீபம் போட்டு பாருங்கள். சார், ஒரே 1% உங்கள் வாழ்க்கை மாறலன்னா நீங்கள் என்ன ஏன் சாமி இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு கேளுங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன. சரி, வாருங்கள் நண்பர்களே, இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்க ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, அற்புதமான மாசம் சார், ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டால், கன்னி ராசி அன்பர்கள் எல்லாம் மனசை விட்டு வாயை திறந்து எதுவும் பேச முடியாத வகையில் இருக்கிறார்கள். வாயை திறந்து எதுவும் பேச முடியாத இடத்துல இருக்கிறாங்க. வெளியில சொன்னா அசிங்கசாரம், ஒரு கௌரவமா வாழ்ந்துட்டோம், ஒரு நல்ல நல்ல கௌரவமான குடும்பங்கள், கௌரவமா தொழில் செஞ்சு ஊர் விட்டு ஊர் வந்து பிழைச்சி நல்லா ஜம்முன்னு வாழக்கூடிய நண்பர்கள், தொழிலதிபர்கள், பெரிய பெரிய குடும்பம், தொழில் செய்யக்கூடியவங்க, உத்தியோகம் செய்யக்கூடியவங்க. அப்போ வாயை விட்டு அவங்க கஷ்டத்தை துன்பத்தை வெளியில சொல்ல முடியாது, கௌரவ பிரச்சனை. அந்த மாதிரியான கௌரவ பிரச்சனையில் வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்கள் அல்லது தன்னுடைய கஷ்டங்களில் வெளியில சொல்ல முடியாம கஷ்டப்படுகின்ற கன்னி ராசி அன்பர்களே, நீங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம், வேலை செய்பவர்களாக இருக்கலாம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் அல்லது மன வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கன்னிராசி அன்பர்கள் பொண்டாட்டிக்கு கிட்ட வந்து பார்த்துக்கிறாங்க, கணவனுக்கு சமமாக பார்த்துக்கிறாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க மனைவி வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாரிச்சு கொடுக்குறாங்க, இவர்கிட்ட வந்து வீட்டை கவனிச்சுக்கிறார். என்ன தப்பு இருக்காதுல்ல? பயந்து இருந்தாதான் தப்பு. அந்த அம்மா உங்களுக்கு உண்மையாக தானே இருக்காங்க. அதே போல நிறைய விஷயங்கள், நிறைய சப்ஜெக்ட் கன்னி ராசியை பற்றி எனக்கு தான் தெரியும். கன்னி ராசி என்பவர்களே, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய கவலை என்ன என்பது எனக்கு தெரியும். சார், நீங்க ஒரு மிகப்பெரிய ஜோதிடராக, நீங்களே ஒரு ஜோசியராக இருங்க. அன்னைக்கெல்லாம் அருமை நண்பர் திருப்பதியிலிருந்து ஒருத்தர், அவர் வந்து மிகப்பெரிய ஜோதிடர், நல்ல ஜம்முன்னு கொடி கட்டி பறக்கிறார், குருநாதருடைய பரிபூர்ண நல்லாசிகளை பெற்றவர். இருந்தாலும் மனசுல ஒரு பயம், நல்லது நல்லா வந்துடணுமே, சிறப்பாக இருக்கணுமே, எதிர்காலம் நல்லபடியாக அமையணுமே அப்படிங்கிற ஒரு பயம். அப்போ கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியும். உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய கவலை, உங்களுடைய வேதனை. சார், கன்னிராசிக்கு என்ன வேணும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ராசிக்கு 3வது இடமாக இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். ஏதோ ஒரு விஷயம் இந்த மார்கழி மாதம் நீங்கள் எடுத்து செய்ய போகிறீங்க. அது உத்தியோகமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், பூஜையாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், ஆராய்ச்சியாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம். ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து முயற்சி பண்ணி செய்ய போகிறீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி பெறும், கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. அவ்வளோதான், உங்கள் ஜோசியம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் எடுக்கின்ற முயற்சி அது எதுவாக இருந்தாலும் நன்மை, நல்லது தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. தவறான முயற்சி எடுக்க போகிறதில்ல.
அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சி, எடுக்கின்ற காரியம் வெற்றி பெறும், கவலை வேண்டாம் கன்னி ராசி நேயர்களே. அதே போல கன்னி ராசிக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரெசார்ட்ஸு, அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, அட்வொகேட்ஸு, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆர்கிடெக்ட், பில்டர்ஸு. ஸோ இந்த புதனுடைய காரகத்துவம் சினிமா துறையை சார்ந்த, சினிமா துறையில் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை பணம் வாங்கிட்டு முழிக்கக்கூடியவங்க, கொடுக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே போல் ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ். அப்போ இந்த கலைத்துறையை சார்ந்தவர்கள் புதன். அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வாக்குவாதங்கள், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மெயினாக டாக்குமெண்ட் ப்ராப்ளம். நான் இன்னும் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு, அண்ணன் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு, அக்கா போட மாட்டேங்குது, அல்லது ஒரு கேஸ் நடக்குது, ஏதோ ஒருத்தர் பக்கத்து விட்டு கேஸ், ஏற்று விட்டு கேஸ், டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சு, சம்திங். அல்லது வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பஞ்சாயத்தை விடலாம், டிபார்ட்மெண்ட் வைஸ் ஏதாவது என்கொயரி நடக்கலாம், உங்கள் பேரில் ஒரு என்கொயரி வச்சுருக்கலாம். அப்போ இந்த மாதிரி வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் அந்த வம்பு வழக்குகளில் இருந்து எல்லாம் கூட விடுபடுவதற்கு அற்புதமான கால நேரமாக இந்த மாதம் அமைகிறது. கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சினிமா துறையை சார்ந்தவங்க, ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்க, இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை, குடும்பம், ஃபேமிலி, ஒரு பக்கம் சொத்து பிரச்சனை, ஒரு பக்கம் செய்வினை கோளாறுகள், மறைமுகமாக ஒரு தாக்குறாங்க, தெய்வ சக்தியை வச்சு தாக்குறாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து போச்சு. இவங்க விதி நெருங்கி நிற்கிறாங்க. நான் என்ன செய்யறது சாமி அப்படி நிற்கிறாங்க, ஒன்றுமே செய்ய முடியாமல் நிற்கிறாங்க. வாராகி இடத்திலே வந்தார்கள். அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, கடைசி நேரம், கீழே உழக்கூடிய நேரம், எதிரிகள் எல்லாம் அவங்க உழுந்துருவாங்கன்னு நினைச்சாங்க. கரெக்டாக அன்னை வாராகி இடத்திலே வந்தார்கள். அன்னையின் வாராகி அவங்களுக்கு வெற்றியை தந்தார்கள். அப்ப அதை போல பிரச்சனைகளில் விளிம்பில் நீங்கள் இருந்தாலும் நிச்சயமா கன்னி ராசி அன்பர்களே, ஒரு நல்ல எதிர்காலம், நல்ல வளர்ச்சி உங்களுக்கு உண்டு. ராசிநாதன் புதன் பகவான் சிறப்பு சார். இது எல்லாத்துக்கும் மேல ராகுவா இப்ப சனி கண்ட்ரோல் பண்ண போறார் சார். இப்போ கன்னி ராசிக்கு எது பிரச்சனை, எதையாவது கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருப்பாங்க. இதுதான் விஷயம். பதவியை கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருக்கலாம், தொழிலை கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருக்கலாம், பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருக்கலாம், சொத்தை கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருக்கலாம், ஆரோக்கியத்தை இழந்து விட்டு ஏமாந்துருக்கோம், ஐயோ விடட்டமே உடம்பு போச்சு அப்படி உட்காந்துருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு நிற்கிறீங்க. ஏமாந்த விஷயத்தை, அது பொருளாக இருந்தாலும், உடலாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், தெய்வம் உங்களுக்கு நல்ல முறையில் திருப்பி கொடுக்கக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய, தேற்றக்கூடிய காலம். இந்த விரயத்துக்கு காரணம் ஏற்பட்ட ஒருத்தர் கணவரை இழந்திருக்கலாம், ஒரு பிள்ளைகளை இழந்திருக்கலாம், பிரிவுகள் இருக்கலாம், பிரிஞ்சு போயிட்டாங்க சாமின்னு சொல்லலாம். இந்த விரயத்துக்கு காரணம் ராகு. புரியுதா சார்? உங்களுக்கு ஏற்பட்ட விரயத்துக்கு காரணம் ராகு. அந்த ராகுவை அல்லது உங்க கூட இருக்கக்கூடிய உயிர் நண்பன் உங்களுக்கு அகைன்ஸ்டா அப்படி எழுந்து கத்தியோடு நிற்கலாம். வாடா நீ, வெளியில வாடா பார்க்கலாம், வந்துடுறா நீ அப்படின்னு. டேய் நீயாடா, டேய் நான் பேசாத, வாடா நீ, யுத்தத்துக்கு வாடா, சண்டைக்கு வாடா. இதெல்லாம் ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கு கன்னி ராசிக்கு. நடக்குதா இல்லையா? நான் சொல்ற விஷயத்த உங்களுக்கு மேட்ச் பண்ணி பாருங்க. அப்ப அந்த மாதிரி கடுமையான சூழ்நிலைகள் இருந்தால் கூட அந்த கடுமையான சூழ்நிலையும் உங்களுக்கு மாறும். கவலை வேண்டாம் கன்னி ராசி நேயர்களே. அப்ப அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் என்ன சாமி? அற்புதமான மாசம். உங்க ஜாதகம் பார்த்து, ஜாதகத்துக்கு தசா புத்தி பார்த்து, இப்போ என்ன கால சூழ்நிலை நடக்குது, இன்னும் எத்தனை மாதத்துக்கு இந்த யுத்த காலங்கள், கஷ்ட காலங்கள் இருக்கும்,
இந்த கஷ்டகாலம் நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன மாதிரியான செய்யணும், உங்கள் பாவ கணக்கு என்ன, இதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வைப்போம். பரிகாரத்தை எடுத்துக்கி ஓரமாக வைப்போம். நான் துவக்கத்தில் சொன்னதே போல் காத்தால 4:30 மணிக்கு எழுந்துருங்க. மார்கழி மாதம் கோவிலுக்கு போங்க, ஜம்முன்னு 2 விளக்கேற்றுங்க, வீட்டில் 2 விளக்கேற்றுங்க, ஒரு 1 மணி நேரம் சாமிகிட்ட உட்காருங்க, கோவிலில் உட்காருங்க, பாராயணங்கள் செய்யுங்க, திருமுறைகள் படிங்க. 6 மணிக்கெல்லாம் ஜம்முன்னு எழுந்து வெளியில் வந்துடுங்க. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கன்னி ராசி நேயர்களே, இது போக நிறைய கேள்விகள் உங்களிடத்துல இருக்கும் எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் உங்களுக்கே தெரியும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நாம் அதுக்கு பதிலளிக்க முடியும் என்பதை தெரிவித்து கொண்டு, உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.